டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் மெத்தடை பற்றி ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பஃபர் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கிள் மெத்தடோடைய கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸலில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து ஓப்பன் வித் ப்ரௌசர் கொடுத்துருங்க. ஸோ ப்ரௌசர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரீட் ஒன்லி. இந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி. ஸோ டெஸ்க்டாப் ஆப்லாம் கேட்கும், வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணி தானே நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்த உடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மெயில் ஐடி போட்டு சைன் பண்ணதுனால எனக்கு வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சைன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைன் பண்ண சொல்லும். இப்போ இது வந்து கீழே டவுன்லோடு வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்குது. பட் நாட் நெசசரி, தேவை கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல்லாம் டவுன்லோட்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸல் ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸலுடைய ஃபார்முலா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நடுவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பஃபர் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி பஃபர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்க்கு வந்து 1 செகண்ட், %0.1%. ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1% பஃபர் பாயிண்ட். ஸோ இந்த 0.1% வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணதுனால இப்போது 100 அந்த ஸ்டாக் வந்து ஹையர் ஐயில் 100 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே பஃபர் பாயிண்ட் மார்க் பண்ணோன்னா 100.1. ஸோ சப்போஸ் லோயர் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 97.5 தான் லோயர் லோ அப்படின்னா நீங்கள் எங்கே பஃபர் பாயிண்ட் மார்க் பண்ணணும், 97.4ல் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து அங்கிள் ஸ்ட்ராட்டஜி படி பஃபர் பாயிண்ட் வந்து மினிமம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 0.1% நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பஃபர் பாயிண்ட். ஸோ இப்படி தான் வந்து கேல்குலேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த கேல்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பழக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பஃபர் பாயிண்ட் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த எக்ஸல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் வந்து C5, ஓகேங்களா. இப்போ இந்த செல் C5. ஸோ நீங்கள் வந்து எந்த செல்லில் மெயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் இப்போ A1லேயும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் இப்போ இந்த செல்லுக்கான ஃபார்முலாவை இங்கே போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா C5 + C5 × 0.1 / 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.1% ஃபார்முலா. இப்போ நீங்கள் இங்கே 0.1க்கு பதிலாக நீங்கள் 0.2 என்னன்னாலும் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு என்ன வந்து நீங்கள் பஃபர் பாயிண்ட்டாக நீங்கள் வைக்கணுமோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எப்படி நீங்கள் மினிமம் வந்து 0.1. ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் கேல்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து H5. ஸோ இது வந்து H5க்கான ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து லாங் என்ட்ரி, ஸோ நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஹையர் ஹை மார்க் பண்ண சொல்ல ஹையர் ஹையோட பாயிண்ட்ஸ் என்னன்றது நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா பஃபர் பாயிண்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணணும், செல் பண்ணணும், அப்படி செல்லிங்கில் இருக்குது அப்படின்னா செல்லிங்களோடைய நீங்கள் வந்து லோயர் லோ நீங்கள் மார்க் இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் லோவோடைய பஃபர் பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட் இதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கு மேலே தான் என்ட்ரி பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டாக்ஸ்க்கு இப்போ நான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினா அதுக்கு பஃபர் பாயிண்ட்ஸ் என்ன
அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கூட வந்து பண்ண முடியுமா அங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா? ஸோ தாராளமாக பண்ணலாம். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்தாவது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான் பேக் டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இப்போ வந்து லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் அங்கிள் வந்து 20 மந்த்துக்கு மேலே வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 0.01 கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 0.1% இன் ஸ்டாக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 20 மந்த்துக்கு வந்து 20 மந்த் வந்து சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங்கில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் சப்போஸ் நான் இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கரெக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸை வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். ஓகே, இப்போ நிஃப்டியோடைய பஃபர் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வந்து மினிமம் கேல்குலேஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 20 to 25 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டிக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து பஃபர் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை எம்சிஎக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எம்சிஎக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துட்ருக்கு. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அங்கிள் இதில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி மார்க் அதோடைய பஃபர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் சில்வர் மினி தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ சில்வர் மினி, அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டு மினி. ஸோ க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் மினிமம்ன்ற வேர்டை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பஃபர் பாயிண்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு மினிமம் வந்து 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ சில்வர் மினிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ சில்வர் மினிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து லோயர் லோ ஹையர் ஹை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து பஃபர் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து உங்களால் புக் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 40 பைசா. ஸோ 0.40 நேச்சுரல் கேஸ்க்கு. ஓகேங்களா? அண்ட் தென் கோல்டு மினிக்கு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். ஸோ கோல்டு மினிக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லா செக்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு முக்கியமானதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா செக்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஃபர் பாயிண்ட் யூஸ் பண்ணி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா செக்மெண்ட்டுக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து ஒரு 60 டேஸாவது நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் என்னால் வந்து ஷுவராக சொல்ல முடியும். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து லைவில் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை வந்து நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன். ஸோ நானுமே வந்து நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் நான் வந்து பேசிக்காக ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ஸ்டாக்ஸ் புக் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஆப்ஷனில் நிறைய என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு வாட்டி ஆப்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமும் என்னுடைய ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுவேன். பட் ஐ எம் நாட் அ ஃபுல் டைம் ஸ்டாக் ட்ரேடர்.
பட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சேஃப்டி ஆப்ஷனை காட்டிலையும். ஸோ நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரூட் ஆயில், ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அங்கிள் மெத்தட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பஃபர் பாயிண்ட்ஸ் இந்த பஃபர் பாயிண்ட் தான். இந்த பஃபர் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் லாங்கும் சரி ஷார்ட்டும் சரி நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 வந்து லோயர் ஹையர் ஹை நீங்கள் வைக்கிறீங்க. 100 வச்சுட்டு நீங்கள் 100.1ல வர மேலே போசல நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ அந்த என்ட்ரிக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் மேலே போகிறப்ப உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 100 தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ உங்களுடைய ஹையர் ஹை நீங்கள் என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதுதான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்லை இதுக்கும் மேலே நீங்கள் வைக்கிறது ட்ரையல் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் வந்து வின்னிங் ரேஷியோஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ அதில் போட முடியுமோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.